வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையிலே நாம் சினிமா பாடல் கூட கேட்போம். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது என்று. சாதாரணமாக நம் வழிபாதையில் செல்லுகின்ற பொழுது தெரியாமல் நான் யாராவது காலில் மிதித்து விட்டால் உடனடியாக நாம் மன்னிக்கணும் அல்லது சாரி என்று சொல்லுகின்ற நேரத்தில் மற்றவரும் சரி பரவாயில்லை என்று அவர் பயணத்தை அவர் தொடருவார். சாரி என்று சொல்லாமல், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லாமல், நீதான் குறுக்கே வந்து விழுந்து விட்டாய் என்று சொன்னால் அங்கே சண்டை தான் வரும். சமயத்திற்கு ஏற்ப நாம் தவறை ஒத்துக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கவியரசு கண்ணதாசன் பிறவி கவிஞன், பெருந்தலைவர் காமராஜரின் உண்மை தொண்டன், எழுதுவதிலும் பேசுவதிலும் ஆற்றல் மிக்கவர். அவர் சினிமா எடுப்பார், சினிமாவில் நடிப்பார், சினிமாவுக்கு கதைவசனம் எழுதுவார், பாடல் எழுதுவார், அரசியல் மேடையிலே பேசுவார். அப்படி பலதரப்பட்ட செய்கைகளை செய்கின்ற ஆற்றல் படைத்தவர். அவர் தேன் சொட்டும் பாடல்களை கேட்டு கோடிக்கணக்கான மக்கள் அவரை ரசித்தவர்கள் உலகமெங்கும் உண்டு. அப்படித்தான் ஒரு நாள் பினாங்கு தேசத்திற்கு கண்ணதாசன் அவர்களை உரையாற்றும்படி அழைத்தார்கள். பல வேலைகளுக்கிடையும் உலகத் தமிழர்கள் அழைக்கிறார்களே என்று கண்ணதாசன் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். பினாங்குக்கும் சென்று விட்டார். கூட்டம் ஒரு தேதியில் இந்த நேரத்தில் நடக்கும் என்று அறிவித்து விட்டார்கள். பினாங்கு வாழ் தமிழர்களோ எப்பொழுதும் காலத்தை நேரத்தையும் சரியாக பயன்படுத்துகின்றவர்கள். கூட்ட அரங்கத்திற்கு வந்து அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த கண்ணதாசன் வரவில்லை. வரவில்லை என்றவுடனேயே அங்கே எல்லோருக்கும் சங்கடமாக இருந்தது. கூட்டத்தை நடத்துபவரோ வாசலையே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார். இதோ வந்து விடுவார், இதோ வந்து விடுவார் என்று அங்கே அமர்ந்தவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் பொறுமை இழந்து எழுந்திருக்கின்ற நேரத்திலே கண்ணதாசன் அவர்கள் அவசர அவசரமாக உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவுடனே ஒவ்வொரு முகத்தை பார்த்தார்கள். எல்லோரும் கோபமாக இருக்கிறார்கள் என்பதை கண்ணதாசன் புரிந்து கொண்டார். கண்ணதாசன் தான் பிறவி கவிஞனாச்சே, பார்த்தவுடனே பார்வையாலே அவர் கட்டி போடுகின்ற ஆற்றலுடையவராகிவிட்டதே. எனவே மேடையில் ஏறிய உடனேயே கண்ணதாசன் சொன்னார், இங்கே அமர்ந்திருக்கின்ற பலதரப்பு மக்களுக்கும் பல மதங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும், சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும், சிலருக்கு இஸ்லாம் மதம் பிடிக்கும், சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டார். எல்லோரும் அவரை கவனமாக பார்த்தார்கள். அதன் பிறகு சொன்னார், இந்த கண்ணதாசனுக்கு தாமதம் பிடிக்கும் என்று தாமதமாக வந்ததை சாமர்த்தியமாக சொன்னார். ஆக தாமதமாக வந்ததை ஒரு மதமாக மாற்றி அங்கே அமர்ந்தவர்கள் அத்தனை பேரின் மதத்தையும் சொல்லி சாமர்த்தியமாக அந்த நிலையை மாற்றி காட்டியவர் கண்ணதாசன் அவர்கள். எனவே இடம்பொருள் ஏவல் என்பது போல சுற்றுப்புறத்தை நாம் சற்று கவனித்து அதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். கோபமாக இருப்பவரிடம் மீண்டும் நாம் கோபப்படுவதை விட அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்தை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துவது தான் சாமர்த்தியம். அதைத்தான் அந்த பிறவி கவிஞன், பெருந்தலைவர் காமராஜரின் உண்மை தொண்டன், எங்கிருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய அந்த கவிஞன் அந்த பினாங்கு தேசத்திலே அந்த மக்களையெல்லாம் சமயோகித புத்தியின் மூலம் அங்கே சமாளித்தார். கண்ணதாசன் எப்பொழுதுமே கடல் மடை திறந்தால் எவ்வளவு வேகமாக போகுமோ வார்த்தைகள், அந்த அளவிற்கு ஆற்றலோடு பேசக்கூடியவர். அந்த கண்ணதாசன் பேச்சை கேட்டால் சாதாரண மனிதன் கூட நிமிர்ந்து நடந்து வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு நிலையை அடைவான். அந்த கண்ணதாசன் சமாளித்ததைப் போல சமயோகித புத்தியாக
நாம் நம் புத்தியை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.